अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆணை பரிதேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார் முக்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென ஓத இடவல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் தொழும் கழல் உடையார் வந்தார் தாமே மாம் மதீயஞ்சனிகிலம் சேதனா அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரதஸ்வீ குருஸ்வயம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பண்டிகைன்னு சொன்னோம்னா அது பொங்கல் தான். பொங்கல்னு சொன்னோம்னாலே வயசானவாலேருந்து சின்னவா வரையந்தும் மனசில் சந்தோஷமானது பொங்கும். அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. மனசுலேயும் சந்தோஷம் பொங்கிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான அடுப்புலேயும் நல்ல அரிசி, நல்ல நெய், நல்ல பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டு பால் குத்தி அந்த பொங்கலும் பொங்கிறது. அது பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லும்போது எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு சந்தோஷமானது ஏற்படுறது. அந்த சந்தோஷத்துக்கு ஈடானதே கிடையாது. இந்த சந்தோஷமானது எப்படி நமக்கு உண்டாருதுன்னா சுவாமியுடையதான அனுகிரகத்தினாலேயே உண்டாருது. சுவாமியுடையதான ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிதுனாக்கா ஒருவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். சுவாமியுடையதான அனுகிரகம் இல்லைனாக்கா அவனுக்கு துக்கம் ஏற்படும். சுவாமியுடைய அனுகிரகம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னாக்கா நல்ல தர்ம வழியில் போகிறவாளுக்கு சந்தோஷம், அதர்ம வழியில் போகிறவனுக்கு துக்கம். சுவாமி யாருக்குமே வேண்டியவன், யாருக்குமே வேண்டாதவரே கிடையாது. கண்ணனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். யாரை பிடிக்காது அப்படின்னா அதர்ம வழியில் போகிறவாளை பிடிக்காது. இதில் நம்ம பார்க்கணும்னா ராட்சசாலாம் அதர்ம வழியில் போகிறவான்னு சொல்கிறான். சாதாரண மனுஷர்கள்லாம் தர்ம வழியில் போகிறவா. மனுஷனாக இருந்தும் அதர்ம வழியில் போனவன் துரியோதனன். துரியோதனன் ராட்சசன் இல்லை, மனுஷன்தான். ஆனால் அவன் அதர்ம வழியில் போனான். ஆனால் ராட்சசனாக இருந்து தர்மத்தை ஆசைப்பட்டவன் அந்த பீமனுடைய பையன். அந்த பீமனுடைய பையன் மேலே கண்ணனுக்கு ஆசை வந்துதான். எதனால் அப்படின்னா அவன் குலத்தினால ராட்சசனாக இருந்தால் கூட மனசினால் அவன் தர்ம வழியில் போனதுனால அவன் நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரான். அந்த மகாபாரத யுத்தத்தில் அவன் முடிஞ்ச உடனே பீமனை விட யார் வருத்தப்பட்டா அப்படின்னா கண்ணனே வருத்தப்பட்டார்னு சொல்கிறான். ஏன்னா ராட்சசனாக இருந்துக்கிறவாலாம் மனிதர்களுக்கு விரோதி. ஆனால் அவன் ராட்சசனாக இருந்து மனிதர்கள்லாம் நன்னா இருக்கணும்னு நினச்சான். அவன் கடைசியில் தன்னுடைய பிராணனையே அந்த மகாபாரத யுத்தத்தில் விட்டான். அப்பேற்பட்டதான அந்த பீமனோட பையன் நன்னா இருக்கட்டும், அவன் நல்ல கதிக்கு அடையட்டும்னு சுவாமி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். அந்த மாதிரி விஷயங்களால் நமக்கு என்ன தெரிகிறதுனா தர்மமே உலகத்தில் தலை சிறந்தது, தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம், தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தின்னு வேத வாக்கியம். அந்த தர்மத்தினால தான் உலகமானது இன்றைக்கி கடலுக்கு அடியில் போகாமல் மேலே மிதந்துன்ருக்கு. அதர்மமானது வளர்ந்துருத்து, தர்மம் சுத்தமாக இல்லை அப்படின்னாக்கா இன்றைக்கோ சுனாமி வந்து எல்லாத்தையும் முழுகிடும். இன்றைக்கி இருக்கக்கூடியதான ஒரு கலியுகத்துலேயும் தர்மமானது நன்னா வாழ்ந்துன்ருக்கு அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா எத்தனை கோயில்களில் ஒரு காலத்தில் வசதிகள் இல்லாத காலத்தில் எண்ணெய் கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுவாள். இப்போ எல்லா கோயில்லையும் நிறைய நெய் வருது.
எல்லா கோயில்லையும் பசுமாடெல்லாம் கோசாலை வச்சு காப்பாற்றுறா. எல்லா கோயில்லையும் அன்னதானங்கள், எல்லா கோயில்லையும் அவாவாளுக்கு என்னென்ன தர்ம காரியங்கள் மனசில் தோன்றதோ அந்த மாதிரி விசேஷமான தர்ம காரியங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆக மொத்தம் இந்த கலியுகத்தில் தர்மமானது நன்னா இருக்குன்றது தெரியறது. சுவாமி கோவிலுக்கு போனோம்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதர் சன்னதிக்கு போனோம்னா எவ்வளோ நல்ல காரியங்கள், எத்தனை பேர் ஏழை பண்ணுறதுக்காக வரா. அர்ச்சகர் சுவாமியாக இருக்கட்டும், பரிச்சாரகமாக இருக்கட்டும், இதை தவிர அவளுக்கு கீழே இருக்கக்கூடியதான கைங்கறி பாரா எல்லாம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறான்னா எதுக்கு? சுவாமி சந்தோஷமாக இருக்கணும். அதனால் சுவாமி சன்னதிக்கு தரிசனம் பண்ண வரக்கூடியவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வழியை சுவாமி நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதான ஒரு பரந்த மனப்பான்மை. இந்த மாதிரி ஒரு ஒரு கோயில்கள்லையும் இருக்கக்கூடியதான பட்டாச்சாரிகள்லாம் சுவாமியின் இடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணுவா அப்படின்னா, அவாவாளுக்கும் குடும்பம் குட்டி இருக்குது, அதனால் சாதாரணமாக என் பசங்க நன்னா இருக்கணும், பிள்ளை நன்னா இருக்கணும், பொண்டாட்டி நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கை. அதுக்கும் மேற்படி ஒரு நாள் கிழமை, ஒரு நல்ல ஒரு சமயங்கள் வரும்போது சுவாமியின் இடத்துல அவள் என்ன பிரார்த்தனை பண்ணுவான்னா, சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லா ஜனங்களும் நன்னா இருக்கணும். இது ஒரு உயர்ந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை யார் பண்ணான்னா ஆண்டாள் தான் பண்ணான். ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, துஷ்டனை கூட திருத்தறதுக்கான முயற்சி பண்ணு பார்க்கண்ணா, துஷ்டனை வதம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதே, அவனை திருத்தறதுக்கான வழி என்ன, அதுக்கான வழிகளை நீ தான் காண்பிக்கணும், அதை விட்டுட்டு அவனை வதம் பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்றது ஒரு பெண்ணுக்குள்ளதான ஒரு குணம், உயர்ந்த குணம். அது அந்த குணமானது ரொம்ப உயர்ந்தது. அந்த குணமானது இருக்குங்கிறதுனால சுவாமிக்கு பரம சந்தோஷமாக ஆண்டாள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறேன் அப்படின்னு வாயுனன் மக்களை பெத்து மகிழ்வரேன்னு ஆண்டாள் சொன்னான். நிறைய பசங்க பிறக்கணும், பசங்க சொல்கிறதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கணும், பசங்க இனிமையான வார்த்தைகள் பேசணும். வீட்டுக்கு வந்தோம்னா அந்த பசங்களுடையதான விளையாட்டு, பசங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கும்போது வெளியில் எவ்வளோதான் வேலைகளில் நமக்கு உடம்பு ஓஞ்சி போய் டயர்டாக வந்தால் கூட பசங்க முகத்தை பார்த்த உடனே அந்த உடம்பில் இருக்கக்கூடியதான ஓச்சல் போய் மனசில் சந்தோஷம் ஏற்பட்டு அதுங்களை வாரி அணைச்சிட்டு கட்டின்னு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு நிலையானது ஏற்படணும். இது பணக்காரனுக்கும் ஏற்படும், ஏழைக்கும் ஏற்படும். இதுதான் உயர்ந்த சொத்து. பணக்காரனும் நிம்மதி இல்லாமல் இருந்தால் அந்த பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏழையாக இருக்கிறவனுக்கு பணம் கிடைச்சா கூட இதைத்தான் அவன் ஆசைப்படுவான். ஆக மொத்தத்தில் எது நமக்கு உயர்ந்ததாக தெரியறதுன்னா நிம்மதியே உயர்ந்ததாக தெரியறது. அந்த நிம்மதியானது எப்படி உண்டாகும் அப்படின்னாக்கா, தர்மத்தினாலேயே தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தின்னு தர்மத்தினாலேயே உலகமானது நிலையாக இருக்கிறதுன்றான். அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடியதான இந்த பொங்கல் உற்சவமானது, பொங்கல் திருநாள், இந்த பொங்கல் பண்டிகை, இதை எல்லாரும் நம்ம வீடுகளில் கொண்டாடின்னு இருக்கோம். இந்த பொங்கல் அன்றைக்கி நாள் போகி பண்டிகைன்னு சொல்லுவாள். இந்த போகி இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடியதான கஷ்டங்கள்லாம் அப்படியே எரிஞ்சு போயிடும்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. எதனா அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த வாண்டாத பொருள்கள்லாம் அன்றைக்கி போட்டு கொளுத்தி, போகி பண்டிகைனாலே நிறைய புகையெல்லாம் இருக்கும். அன்றைக்கி போகி அன்றைக்கி தலைக்கு நன்னா தீர்த்தாமாடிட்டு சுவாமி சந்நிதியில் விளக்கு ஏற்றி கிராமங்கள்லாம் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோலங்கள்லாம் பார்த்தோம்னாலே மனசுக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி ரோட்டில் பார்த்தோம்னா செருப்பு போட்டுன்னு போங்கிறார். ரோட்டில் கிராமங்களில் யாரும் செருப்பு போட்டுலாம் ரோட்டில் வரமாட்டான். ஏன்னா அந்த ரோடில் நிறைய பசுமாட்டு சாணியை போட்டு அழகாக தொடச்சி அந்த சிகப்பு மண், அந்த சிகப்பு மண்ணால் அழகாக 2 பக்கமும் கோடு போட்டு நல்ல அரிசி அதை நன்னா உடைச்சி மாவாக்கி அந்த மாவுனால் கோலம் போட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு சாணி வச்சு அதுக்கு மேலே அந்த பூசணிக்காவுடைய பூவை வைப்பாள். அதை பார்க்கும்போது ஒரு வீடுகள்லேயும் அந்த அழகை பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பொங்கல் பொங்கல் பொங்கல்னு அப்படி ஒரு சந்தோஷமானது. அந்த பொங்கல் பண்டிகைன்றது 3 நாள் ஃபங்க்ஷன். இது போகி பண்டிகை, பொங்கல், மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். இந்த மாதிரி
3-4 நாள் ஃபங்க்ஷன் தருது. ஒரே நாள்ன்ற மாதிரி கணக்குது இல்லை, ஒரே பண்டிகை. அந்த மாதிரி விசேஷமாக போகி பண்டிகை அன்றைக்கி அந்த போலி போக்குவரத்தெல்லாம் அவளுடையதான குலவழக்க பிரகாரம் தின்பண்டங்கள் அதெல்லாம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவாள். சுவாமி இன்றைக்கி கண்ணன் எப்படி இருக்கார் அப்படின்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோரம்ப அவாய் அப்படின்னு திருப்பாவையில் ஆண்டாள் சொன்னான். அப்படி சூரியனாகவே கண்ணன் சேவை சாதிக்கிறாராம். அன்றைக்கி எப்படி கோவர்தனத்தை உத்தாரணம் பண்ணக்கூடியதான சமயத்தில் மலையே திருவுடம்பு அப்படின்னு ஆழ்வா சொல்கிற மாதிரி அந்த கோவர்தன மலையே கண்ணனாக மாறித்தான். கண்ணனே கோவர்தன மலையாக மாறினானான். அந்த மாதிரி இங்கே சூரிய நாராயணன்னா பெருமாள் இருக்கார். கண்ணன் எப்படி இருக்கார் இன்றைக்கி அப்படின்னா சூரிய நாராயணனா. எப்படி இருக்கார்னா ஜெயஸ்வதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சந்நிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபு. ஹிரண்மயவபு சூரியனுடையதான கலர் எப்படி இருக்குது, அதுடையதான வர்ணம் அப்படின்னா தங்கமயமான ஒரு வர்ணத்தை உடையவன் சூரியன். ஹிரண்மயவபு அவர் கையில் என்னென்ன ஆயுதங்கள் வச்சுருக்கார் அப்படின்னா அந்த சூரிய நாராயணன் சங்கச்சக்கர கதாபானே, சங்கச்சக்கர கதாபாணியாக எழுந்திருக்கார். அப்பேற்பட்டதான சூரிய நாராயணன் யார் அப்படின்னா கண்ணன். அந்த கண்ணன் திரௌபதிக்கு கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லி கண்ணனை பிரார்த்தனை பண்ணுறான். சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா, அடியவர்களுக்கு கஷ்டத்தை விலக்கக்கூடியவனே அச்சுதா, சேனையோஹோ உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயத்துமே அச்சுதா. அர்ஜுனனும் கஷ்டம் வர சமயத்தில் எப்படி ஆச்சாரியனை ஜெயிக்கிறது, எப்படி குருவை ஜெயிக்கிறது, எப்படி பந்துக்களை ஜெயிக்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்கே அப்படின்னு போகும்போது அச்சுதனை பிரார்த்தனை பண்ணுறான். அச்சுதான்னா கண்ணனுக்கு அச்சுதன்னு ஒரு பேர். இந்த 2 சேனைகளுக்கு நடுவில் நீ வண்டி எடுத்து போய் நிறுத்து, என்னால் கையெல்லாம் உதறதுராப்பா அப்படின்னு அச்சுதனை அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார். அதே போல் திரௌபதிக்கு கஷ்டம் வரும்போதும் அச்சுதா துவாரகா நிலையாச்சுதா, துவாரகையில் நிலையாக இருக்கக்கூடியவனே அச்சுதா, வாசுதேவா கிருஷ்ணா ஜனார்தனா தாமோதரா அப்படில சிறந்ததான நாமாவா பெயராக இந்த இடத்துல இருக்கக்கூடியது அச்சுதா. கோவிந்தா அடுத்தது கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நீ தான் வெல்லக்கூடியவன். யார் இவெல்லாம் கூடாதவர்கள், தர்ம விஷயத்தில் கூடாதவர்களாக இவர்கா, இவர்களை வெல்லக்கூடியவன் யார் நீதன கோவிந்தா புண்டரீகாக்ஷா. அங்கே சில பேர் நல்ல மனுஷாலும் இருந்தான் அந்த சபையில். அவெல்லாம் அந்த புண்டரீகாட்சனுடையதான திருக்கண்களையும் அவனுடைய திருமேனியும் பார்த்து அஞ்சலி பண்ணாராம். நல்ல மனுஷர்களுக்கு அவனுடையதான திருமேனி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, துஷ்டர்களுக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம், உன்னை நான் சேவிக்கிறேன்டாப்பா, உன்னை நான் இரு கையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 கையும் கூப்பி உன்னை நான் பிரார்த்தனை பண்ணுறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு திரௌபதி அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணான். உடனே திரௌபதிக்கு புடவையை கொடுத்து காப்பாற்றினார், திரௌபதியுடையதான மானத்தை காப்பாற்றினார் கண்ணன். அந்த மாதிரி விசேஷமான கண்ணனால் கொடுக்கப்பட்டது, சுவாமியினால் கொடுக்கப்பட்டதான உயர்ந்த ஆடைகள். நம்மெல்லாம் அந்த காலத்தில் தீபாவளி பொங்கல்னாலே பசங்களுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பா அப்பா அம்மா. ஆனால் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் மீறி நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்ட்டு 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி சேர்த்து வச்சு, அந்த சேர்த்து வச்சதான பணத்தை வச்சு தீபாவளி பொங்கல் அப்படின்னாக்கா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுன்னு ஒரு வழக்கம். அதில் பொங்கலுக்கு விசேஷமான ட்ரெஸ்ஸுகள்லாம் அந்த காலத்துலேயும் கிடச்சிது, இந்த காலத்துலேயும் கிடச்சிது. அந்த மாதிரி ஆடைகள் அதை வாங்கி கொடுத்தா அதை சூரிய நாராயணன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான சுவாமி சன்னதியிலையும் கோலம் போட்டு நல்லா அழகாக 2 பக்கமும் விளக்கேற்றி அவா சக்திக்கு ஏற்ற தின்பண்டங்கள்லாம் பண்ணியிருப்பா அவா ஆற்றுல. அந்த தின்பண்டங்கள்லாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி, ஹே பிரபு, இந்த
தின்பண்டங்கள்லாம் நீ சாப்பிட்றாப்பா, ஏதோ எனக்கு உன்னால் கிடைக்கப்பட்டதான. ஏன்னா அந்த வயலில் முதல்ல அறுவடையாகி வரும், அதை முதல்ல பொங்கல் வைக்கிறதுன்றது கிராமங்களில் ஒரு பழமையான ஒரு வழக்கம். அதில் அந்த பொங்கல் வச்சு அந்த சூரிய நாராயணனுக்கு அதை நிவேதனம் பண்ணுவாள். இன்றைக்கும் கிராமங்களில் போய் பார்த்தா தெரியும். அதுக்கு சூரிய நாராயணனுக்கு நிவேதனம் பண்ணி பசங்களெல்லாம் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாள். அதுங்கெல்லாம் சந்தோஷமாக பொங்கலோ பொங்கல்னு சொல்லும். சொன்ன உடனே அதுங்களுக்கெல்லாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணதை பசங்களுக்கெல்லாம் சாப்பிட சொல்லுவாள், தானும் சாப்பிடுவா. அப்பா அம்மாலாம் சந்தோஷமாக இருப்பாள். உடனே எல்லாரும் ஆசைப்படக்கூடியது கரும்பு. அந்த கரும்பானது எல்லாருடையதான மனசுலேயும் இடம் பெற்றிருக்கு. அந்த காலத்தில் கரும்பு சாப்பிட்றதுன்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததான ஒரு சமாச்சாரம். இப்போல்லாம் பசங்க கரும்பு சாப்பிட்றதா இல்லையா? அது சில பேர் சாப்பிட்றா, சில பேர் சாப்பிட்றதில்ல. ஆனால் எல்லோரும் சாப்பிடணுன்றது கட்டாயம். பசங்கள்லாம் கூட இப்போ கூட ரேஷன் கடையில் பொங்கல் அன்றைக்கி கரும்பு கொடுக்குறா. எதனால் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடையதான பாரம்பரியமான ஒரு வழக்கங்கள் நம்ம பாரத தேசத்தில் நடைமுறையில் இருக்கணும். பொங்கல் பண்டிகைன்றது ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தான் காத்தால் சூரியன் உதிக்கிறார். அன்றைக்கி தான் அந்த சூரியன் உதித்த சூரியனுக்கு முதல்ல சூரியன் வெளியில் வர்றார் இல்லையா? காத்தால் எழுந்து அவருடையதான அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிகம். கர்த்தவியம் தெய்வமான்னிகம். எல்லாருக்கும் ஆன்மீகம்ன்றது உண்டு. ராமனுக்கே ஆன்மீகம், கர்மா பண்ண வேண்டியதான அவசியகதி இருக்கும்போது சூரியநாராயணனுக்கு இல்லாமல் இருக்குமா? நவகிரகங்களுக்கும் அவாவா அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் அவ்வாருடையதான காரியங்களை பண்ணணும். நவகிரகங்களுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியவர் சூரியன். சூரியனுடையதான ஒரு அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டதுன்னா நவகிரகங்களெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்குறதோ அதெல்லாம் கஷ்டம் கொடுக்காமல் சூரியன் நம்மளை காப்பாற்றிடுவார். அந்த மாதிரி சூரியனுடையதான அனுகிரகத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் சாந்தமாக இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவர் சந்துஷ்டனாக இருக்கிறதுக்காக பொங்கல் வச்சு அந்த பொங்கலை சூரிய நாராயணனுக்கு நிவேதனம் பண்ணுறது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கரும்பு போக்குவரத்துலாம் அதெல்லாம் சுவாமிக்கு மஞ்சள் இஞ்சி கொத்து இதெல்லாம் சுவாமி சூரிய நாராயணனுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடுவாள். அதுக்கு மறுநாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்றைக்கி மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். பசுமாட்டுக்கு விசேஷமான அலங்காரங்கள்லாம் பண்ணி அதுக்கு அலங்காரங்கள்லாம் விசேஷமாக பண்ணி அதோடையதான கொம்பில் வர்ணங்கள்லாம் சருவி அந்த மாதிரி அந்த பசுமாட்டுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்போ அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடியதான பசுமாட்டுக்கு பொங்கல் கொடுப்பாள். அந்த பொங்கலை பசுமாடு சாப்பிடும், மனசார ஆசீர்வாதம் பண்ணும். ஏன்னா கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்றதுனால பசுமாடு நன்னாக இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் உலகத்தில். ஏன்னா இந்த கீழே பார்த்ததான மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடியதான திருப்பாவையில் பசுமாடு நன்னாக இருக்கணும், பசுமாடு நன்னாக இருக்குது, பசுமாடுக்கு நல்ல மனசு இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய திருப்பாவையில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த பசுமாட்டுக்கு பொங்கலை கொடுத்த உடனே அந்த பசுமாட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான சக்தி உள்ளது, அதுக்கு யோசிக்கக்கூடியதான சக்திகள் உள்ளதுன்றதெல்லாம் ஆண்டாளுடைய திருப்பாவையில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா வள்ளல் தன்மை அதுக்கு இருக்குன்றது அதுலேருந்து தெரியறது. அப்பேற்பட்டதான வள்ளல் பசுவாக இருக்கக்கூடியதான அந்த மாடு நம்மளை என்ன பண்ணும்? இவெல்லாம் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணும். வாய் இருக்கிறவன் ஆசீர்வாதம் பண்ணுறானா இல்லையா இன்றைக்கி தெரியாது. ஏன்னா நல்ல மனசுடையவர்கள் ஆசீர்வாதம் பண்ணால் அது நடக்கும்னு சத்தியமான ஒரு வாக்கியம். அதுக்கு தான் சாதுக்கள் இடத்துல போய் சுவாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பெரியவாள்லாம் கேட்பாள். வயசில் பெரியவாளாக இருக்கிறவாக்கிட்டையும் போய் கேட்பா, இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமே, இதுக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்பா. உடனே அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அடக்கன்னா இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு 5 பைசாது கொடுப்பா. அந்த காலத்தில் கொடுத்து நீ நன்னா இருக்கணும், நன்னா படிக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாள். அந்த ஆசீர்வாதமானது இதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த பசுமாடானது இந்த குடும்பம் நன்னா இருக்கணும், நீங்கள் நன்னா இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது மனசார ஆசீர்வாதம் பண்ணுறேன், அதை தவிர நிறைய பால் கொடுக்குறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி எல்லாம்
அதுங்களும் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தாய் பசு ஆசீர்வாதம் பண்ணால் கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், நானுங்க நன்னா இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன், கவலைப்படாத, நீங்கள்லாம் நன்னா இருங்க அப்படின்னு. உடனே அந்த பசுமாட்டெல்லாம் கூட்டுன்னு போய் மந்தவெளியில் எல்லா பசுமாட்டையும் ஒன்றா வச்சுருப்பா. அப்போ ஊர் பெருமாளாக இருக்கக்கூடியதான விஷ்ணுவோ ராமனோ இல்லை கண்ணனாகவே இருக்கட்டும், எந்த பெருமாளாக இருந்தாலும் இன்னி தினத்தில் கண்ணன், அந்த கண்ணனை புறப்பாடாக எழுந்தருளை பண்ணிட்டு வந்து நிறைய பசுமாடு இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி பசுமாடு எல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு சமயத்தில் பெருமாள் அங்கே நிற்க வைப்பாள். பெருமாளை நிற்க வச்ச உடனே அந்த பசுமாட்டுக்கெல்லாம் அந்த பட்டாச்சார் சுவாமி எது பிரசாதங்கள் போக்குவரத்து யார் யார் அந்த கிராமவாசிகள் கிராம தலைவர்கள் என்னென்ன கொடுக்குறாளோ அதெல்லாம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அங்கே இருக்கக்கூடியதான பசுமாட்டுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுப்பா. உடனே அந்த பசுமாடெல்லாம் சுவாமியை பிரதட்சணமாக அப்படி வரும். அதெல்லாம் கிராமங்களில் பார்த்தோம்னா ரொம்ப நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் விசேஷமாக இருக்கக்கூடியதான ஜல்லிக்கட்டு, இந்த காளமாட்டை அடக்கிறதுன்றது ஒரு பழமையான ஒரு வழக்கம். அதை நடுவில் விட்டு போயின்றது, அதை மறுபடியும் எடுத்துன்னு வந்திருக்கான். அது அவசியமாக நடக்கக்கூடியதான ஒரு ஃபங்க்ஷன். அதை யாரும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணனே 7 காளையை அடக்கி நப்பின்னை கல்யாணம் பண்ணிட்டார்னு 4000 திவ்ய பிரபந்தத்தில் எடுக்கிற. இளவேர் 7 தழுவிய எந்தா என்பன் நினைந்துணைந்தே நப்பின்னை காய். அப்பேற்பட்டதான கண்ணனை தியானம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பொங்கல் உற்சவத்தை விசேஷமாக கொண்டாடினோம்னா, நல்ல ஹோட்பாட்டுலகங்கள் 3 தான் நிறைந்த அல்லி கமலக் கண்ணனை அந்தன் குருகோர் சடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தார் மனை வாழ்வர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவாவா வீட்டில் சந்தோஷமாக இருப்பா. பெரியவாளாக இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் வியாதியே வராது. நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். சின்ன பசங்களுக்கெல்லாம் மனசில் சந்தோஷமானது ஏற்பட்டு தரித்திரமானது விலகி அந்த லக்ஷ்மி கடாட்சமானது மேலே மேலே வளர்ந்து இந்த வருஷத்தில் விசேஷமாக எல்லா பயிர்களும் நன்னா வளரணும். மழைகள்லாம் திட்டமான மழை, எப்போ ஓணுமோ அப்பப்போ மழை பெய்யணும். அதிகமான மழையும் வேண்டாம், மழை இல்லாத ஒரு நிலைமையும் வேண்டாம். வாயுனன் மக்களை பெத்து மகிழ்வரேன்னு சொல்கிறதுக்கு வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்றதுக்கு நம்மெல்லாம் வாழறதுக்கு எவ்வளோ மழை ஓணும்னு சுவாமிக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு போடணும்னு அம்மாவுக்கு தானே தெரியும். குழந்தை ஆசைப்படும் 10 லட்டு சாப்பிட்ணுன்னு, அதனால் சாப்பிட முடியுமா, சாப்பிட்டாலும் வயிறு தாங்குமா அப்படின்றது அம்மாவுக்கு தான் தெரியும். எவ்வளோ லட்டு கொடுப்பாலும் அது அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைக்கு ஒன்றா திருப்தி இல்லாமல் இருக்கலாம், இன்னும் ஒன்று கொடுத்துருக்கலாமே அம்மானு. ஆனால் அம்மாவுக்கு தெரியும் இன்றைக்கி 2 கொடுத்துருக்கோம், மனசுக்கு சந்தோஷம் அப்படின்றது. அதே போல் சுவாமி நமக்கெல்லாம் நல்ல மழையை கொடுக்கணும், ஜனங்களுக்கெல்லாம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும். பெரியவா சின்னவான்னு மரியாதை மட்டும் இருக்கணும். பெரியவா நம்ம கிட்டக்க பிரீத்தியாக இருக்கணும், நம்மளும் பெரியவார் இடத்துல பிரீத்தியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு தினமாக இந்த பொங்கல் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் நன்னா இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி சந்து.